அதாவது இன்னைக்கு என்ன வீடியோனா ரூம் கிளீனிங். அதுவும் ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா வரலாறுலே முதல் முறையா என் வீட்டுக்கார் வந்து இன்னைக்கு ரூம் கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றாரு. ஸோ இது வந்து பதிவு பண்ணணும் இல்லையா, அதனாலதான் வீடியோ. ஓ இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. அப்ப நீயே பண்ணு, நான் போய் நான் வேலைய பார்க்கறேன். அப்பலாம் இல்ல. என்ன அப்படி இல்ல, பண்ணதே கிடையாது. இல்ல பண்ணதே இல்ல மீன்ஸ் சும்மா இத எடுத்து அங்க வைப்பாரு அவ்வளவுதான். அவன் மத்தபடி இந்த தொடச்சி கிளீன் பண்ணி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதே கிடையாது. ஒரு ஒற்றை கூட அடிச்சது கிடையாது. சும்மா வீடியோ கண்டென்ட்காக போய் வீடியோ கண்டென்ட்க்காக நான் போய் போல. நான் உண்மையே தான் நான் எப்பவுமே பேசுறேன். என் வாய் நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவுமே என் வாயில வராது. நான் வந்து ஹரிச்சந்திர பரம்பரை நாங்க. ஆமா, நீங்க என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? என்னைக்குமே பண்ணது கிடையாது. சும்மா வந்து ஆர்டர் மட்டும் போடுவாரு. ஏதாவது எடுத்து வை, இதை கிளீன் பண்ணு, இதை தொட, அதை பண்ணு. அப்படியே ஆர்டர் பண்றதுக்கு மட்டும் வாய் நல்லா வரும். நீரோ தள்ளுறீங்களா? அது தள்ளி வைங்க ஒழுங்கா. வேலை ஒழுங்கா பண்றது இல்ல நம்மள வந்து குறை சொல்லுவாரு. இத என்ன தள்ளுறது எங்களுக்கு தள்ள முடியாது. என்னது என்ன சொல்றீங்க? ஆணும் பெண்ணும் சரிசமமா பாக்கணும். எல்லா உரிமைகளும் எல்லாருக்குமே உண்டு, அப்படிதான் நாங்க சொல்லுவேமே தவிர உடல் ரீதியா யாரு பிசிக்கலா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பா? நீங்க தானே, ஆண்கள் தானே ஸ்ட்ராங்கு. அதனால அந்த பீரோ தள்ளுறது அதெல்லாம் நீங்க பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்களும் தள்ளுவோம், எங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க இருக்க போய் நாங்க ஏன் பண்ணணும் அந்த வேலையா அப்படின்றதுதான். எது உருட்டுறனா? உண்மை, நான் பேசுறது அத்தனையும் உண்மை. எங்க இதை எடுத்து பேசுங்க பாப்போம். என்னைக்காவது கிளீன் பண்ணிருக்கீங்களா? ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது கிளீன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா, உங்களுக்கு ஆயுத பூஜைக்கு தீபாவளிக்குலாம் யார் கிளீன் பண்ணி கொடுத்தா? ஆயுத பூஜைக்கா? ஆயுத பூஜைக்கு நீங்க வீட்லயே கிடையாது, உங்க ஆபீஸ் கிளீன் பண்ணிட்டு அங்க போய் கிளீன் பண்ணுவீங்க. ஒரு வீடை வந்து கிளீன் பண்ணணும், ஒரு பைக்கை கூட துடைக்கல. நீங்க போறீங்களா, யூஸ் பண்ற வாகனம் முக்கியமா இல்லையா, அது துடைக்கணுமா இல்லையா? அந்த காரு பைக்கு நான் வந்து எல்லாம் பண்ணிருக்கேன். நான் கிளீன் பண்ணி தொடச்சிருக்கேன். போன தீபாவளி இல்ல, அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீபாவளி. அப்ப பண்ணிட்டு என்னமோ இப்ப ஒரு பண்ண மாதிரி பில்டப். இன்னைக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. இந்த ஃபுல் ரூம் எல்லாத்தையும் இங்க பாருங்க, இந்த குப்பையெல்லாம் காமிச்சுக்கிறேன், அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும். பிஃபோர் இது அத்தனையும் இந்த ரூம்லக்குள்ள இருந்துச்சு. ஓகேவா? இந்த ரூமை இப்ப இவர்தான் கிளீன் பண்ணி கொடுக்க போறாரு. என்னது இது? இங்க ஒரு பெட் இருந்ததுல அதை தூக்கி வெளியே போட்டாச்சு. அதுக்கு பதிலா இது கொண்டு வந்திருக்காங்க அப்பா. இந்த இடத்தை நீ க்ளீன் பண்ணு. நான் தூக்கி போட்டு மேல தொடச்சிட்டேன். சரி ஓகே. பார்த்து மெதுவா, தலை இடிக்க போகுது. தலை இடிக்க இப்படி சைடா போட்டு பாப்பா. இந்த ஏசி வாங்கின அன்னைக்கு, அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் தொடக்கிறீங்க. அதுதானே எப்படி பழுப்பா இருக்கு பாருங்க. அதாவது நான் உனக்கு வேலை செய்யறேன் தெரியுமா, அதை கெடுத்து விட்டு போலான்னு எப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்ல, இதெல்லாம் வந்து வரலாறுல பதிவு பண்ணணும் உங்களுக்காக தான். நான் இதுக்கப்புறம் நான் கேட்போம்ல, என்னைக்காவது ஹெல்ப் பண்ணி இருக்கீங்களான்ட்டு. அன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க காமிக்கலாம், உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்ட் தானே? வார்த்தைலாம் சொல்ற தெரியுமா? எக்ஸ்ட்ரா வார்த்தை என்ன வார்த்தை? வரலாற்றிலேயே இப்பதான் முதல் முறையா பண்றாரு. ஆமா, அந்த பல்பு கூட நீங்க மாட்டினது நான் மாட்டினேன் தெரியுமா? அதாவது வீட்டுல பண்றது எல்லாம் நீதான். எல்லாம் நான் தான் பண்றேன். இந்த ரேக் தான் அமேசான்ல வாங்குனதுடா. இந்த ரேக்கே குளிப்பாட்டுறீங்களேப்பா? குளிப்பாட்டியாச்சு, எல்லாம் க்ளீன் பண்றோம்ல, எல்லாம் துடைக்கணும்ல, ஆமா. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு, கழுவியாச்சு, காய வைக்கணும். 1 2 3 4 5 ரேக் இருக்குல்ல,
5 எடுக்கா? ஆமா, யாருக்காவது இதோட லிங்க் வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு. எப்போ பார்த்தாலும் அது ஏதாவது சொல்கிறேன். ஆமா, யாருக்காவது வேணும்னா நம்ம வீடியோ பார்த்து வாங்கிப்பாங்கல்ல லட்சுமி, அவங்களும் தேடுவாங்கல்ல. இது வந்து நல்லா உழைக்குது, பிளாக் கலர், நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு அது நம்ம வாங்கி? ஒரு 3 years இருக்கும் வாங்க. நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். 3 to 4 years. நானும் வந்து ஷாக் ஆயிட்டேன், இவ்வளோ ஒரு டப்பாவில் எப்படி எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்ட்டு. இவ்வளோண்டு டப்பா அது வந்து ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க, நம்ம தான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணா இப்படி அழகா ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், புக்ஸ் வச்சுக்கலாம், கிச்சனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம், ட்ரெஸ் வைக்கலாம், கிச்சன்ல வந்துட்டு மளிகை சாமான், வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி இது போட்டு வச்சுக்கலாம், புக்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்பா உள்ளே படுத்துக்கலாம் போலே ஒரு ஆளு. கவினை உள்ள போட்டு பூட்டி, கவிநிதிய கவிநிதி 2 பேரையும் உள்ள போட்டு பூட்டிடுவோமா? புதையல் ஏதோ புதையல் மதிலாதான் இருக்கு, பயங்கரமா மூடியும் இதுவும். ஜி பூம்பா இந்த அடியில தொடச்சிருக்கு. படு படு ஏன்னா இது திறக்க முடியாது, அதனாலதான் உன்னை உள்ள போய் தொடக்க சொல்றாங்க. முடியல சீக்கிரம் 2 தொடச்சிட்டு வரணும். அதுல மூச்சு இழுத்து வந்துட்டா கை ஃபுல்லா வச்சுக்கோ, கை கிழிச்சிட போகுது. அப்படியே ஒரு இழுத்துரு துணியை வச்சு, அவ்வளவுதான். வீட்டுல கை வச்சிருக்கூடாது, துணி வச்சு துடைக்கும். வீட்டுல இப்படி வச்சிருக்கு, உன் கையில டேமேஜ் ஆகக்கூடாது. கை எப்படி அடியில வச்சிரு, துணி கடியில இப்படி பண்ணாத. வீட்டுல இப்படி லைட் அடி பண்ணா போதும். இருக்கா இப்படி பண்ணா போதும். இப்படி பண்ணா போதும். வந்துருச்சா? மிஸ்னா அழகா பண்ணுவாங்க. அப்ப நீ இப்ப ஒண்ணு நேரம் கொடுப்ப. வெளியே தொடக்கிறியா உள்ள போய் இறங்கி? பண்ணிடுவல. அப்படிதான் கையை உள்ள வச்சிட்டியா, அப்படி தொட. ஓகே, இந்த பக்கம், இந்த கார்னர், இந்த கார்னர் படிக்கிறானா? அவ்வளவுதான். வந்து நான் எடுத்துறேன். பயப்படுறான்ப்பா, உள்ள வச்சு பூட்டிடுவாங்களோன்னு பயந்துட்டான். லீவ்ல போறியா? நீ பய லதா என்ன சுருண்டு போய் படுத்து கிடக்குற? யாரு வேலை பாக்குறேன்னு சொன்னா யாரு வேலை பார்த்துருக்கா? நீங்க வாட்டி ஸ்டார்டிங் பண்ணீங்க, அதோட ஒரு போன் வந்து போனவர் தான். ஓ, இப்ப நான் எல்லாம் முடிச்சு எனக்கு டயர்டா இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணா? நானு. இப்ப நான் எதுவும் பண்ணல. நீங்க என்ன அந்த மேல அந்த ஃபேனை தொடச்சீங்க, அந்த ஏசியை தொடச்சீங்க, அதோட. ஆமா, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கல, திருப்பி இன்னும் வேலை இருக்குல, இதெல்லாம் யார் பண்ணுவா? நான் பண்ண மாட்டேன். வந்தது எப்ப அப்ப எப்படி கடந்துச்சு ரூம்? இப்ப கடந்துச்சு ரூம் வெளில போயிட்டு இப்ப காட்டுங்க ரூம். அதான் காட்டி தான் இருக்கு. இது பண்றதுக்கு உனக்கு டயர்ட் ஆயிடுச்சா? இப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது பண்றதுக்கு உனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆயிடுச்சா? எனக்கு தலையே சுத்துது. ஏற்கனவே எனக்கு கோல்டு காஃப், கோல்டு எனக்கு கூட கொஞ்சம் தும்மலா வருது. ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இது வந்து இதான் நம்ம ரூம் டூர் போட்டாச்சு. இது ரூம் டூர். ஆமா, இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிட்டு இன்னொரு நாள் கொஞ்சம் அழகா ரூம் டூர் காட்டலாம். இது பெட்டு, இந்த அதை காட்டுங்க, அது ரேக்கு, இது அது பேக், இது ஒரு ரூம் டூர். இது நீ காட்டிக்கிட்டு இருக்க. இது பேக், இது ரேக்கு, இது பீரோ. யாருக்கும் தெரியாது. பக்கரி மாதிரி இருக்கனே. கொஞ்சம் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு போலாமோ? இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க, அப்புறமா நம்ம காட்டலாம். அந்த சைடு இருக்குப்பா, இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா. ஒன்றும் சும்மா இது பண்ணுங்க, நிறைய இருக்கு, பண்ணலாம். இந்த தோசை கல்ல புது கல், ஆனா வந்து தோசையே வர மாட்டேங்கி. அதனால முட்டை போட்டு ட்ரை பண்ணலாம். முட்டை பொரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்லேட் போட்டு ஹஸ்பண்ட் கொடுத்தாச்சு. ஒரு முட்டை பொரியல் போட்டு அதுக்கப்புறம் தோசை வருதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் நல்லா வரும், ஆனால் அது ரொம்ப கருப்பாயிட்டு.
ஒரு வழியாக வந்துட்டு ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இவ்வளோ கேவலமான ஒரு ரூம் டூர் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ஒரு அழகாக அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ரூம் டூர்க்காக போடுறோம் கண்டிப்பாக. ஓகேவா? ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம். ஈவெண்ட்டுக்கு வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ அதுக்கு சாப்பிட்டு கடற்கரைன்னு அது கிளம்பணும். பார்க்கலாம். ஓகே, வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா சோறு இங்கே இருக்குது, ரசமும் கூட்டம் அங்கே இருக்குது. என்ன வேணுமா? என்னாச்சு சாப்பிடல? நீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டியா? அப்பயே சாப்பிடல, கொஞ்சமா சாப்பிட்ற. தேவமா சும்மா முட்டை எடுத்து சாப்பிடு. இங்க பாரு, டேய் தொட்டுக்க சாப்பாடுக்கு வேணாமா தேவமா? கீழெல்லாம் கொட்டுற. ஆன உடனே இந்த ரேக்கு இதில் வந்து அவரோட லாத்திங்ஸ்லாம் இருக்கும். டேபிள் அவர் இன்னும் சரியாகவே க்ளீன் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் வச்சுருக்காரு. எல்லாம் இன்னும் ஒழுங்காக பண்ணல. அப்புறம் அந்த பெட்டு இப்போ போகிறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காராம்மா தேவுக்கும் அவருக்கும். அப்புறம் இந்த சைடு ரேக்கு, என்னோடய பேகு, ஹேண்ட் பேக்ஸு அதெல்லாம். இங்கே வந்து துவைக்கிற துணி ஏதாச்சும் போடுறதா வச்சுருக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து பீரோ, இது நம்ம ஸ்டாண்டு. இந்த சைடு வந்து ஒரு ரேக் ஃபுல்லாக. இது திறந்தோம்னா பேட்ச் ஒர்க் மாதிரி எல்லாம் தொபான்னு விழும். இதை காட்ட வேண்டாம்னு தோணுது, நான் அவ்வளோ கேவலமாக இருக்கும். இன்னொரு நாள் அழகாக அடிக்க உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. வேணா சரி பரவாயில்ல காட்டுவோம், எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தானே. இவ்வளோ கேவலமாக இருக்குது துணி. அது வந்து அடுக்கி வைக்க பசங்க வந்து தேவ் மோஸ்ட்லி தள்ளி விட்டுருவான் எல்லாத்தையும், என்னதான் நம்ம ஒழுங்காக அடுக்கி வச்சாலும். தேவக்குட்டி இருக்குதே, நம்ம ஒழுங்காக அடுக்கி வச்சா அதுக்கு பிடிக்காது, தள்ளி விட்டுட்டு இருப்பான். என் வீட்டுக்காரர் அதுக்கு மேலே என் ஹஸ்பண்ட் ஒரு ஷர்ட் எடுக்கிறேன்ட்டு 100 ஷர்ட்டையும் தள்ளி விட்டுருவாரு. பனியனை தேடுறேன், பனியனை தேடுறேன், அதை தேடுறேன், இதை தேடுறேன்ட்டு எல்லாத்தையும் உழைச்சி விட்டுருவாரு. அதனால ரொம்ப கேவலமாக இருக்குது. இது வேண்டாம், இது மூடியெல்லாம். ஸோ இதுதான் அந்த ரூம், குட்டி சின்ன ரூம் தான் எங்களுது. அப்புறம் அங்கே தான் நாங்கள் படுப்போம். இன்னொரு ரூம் இருக்குல்ல, நான் இன்னொரு ரூமில் தான் வந்துட்டு நைட்டு தூங்குறது அந்த ரூம் தான். ஸோ அவர் மட்டும் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே உட்காந்து அவர் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். நாங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் ஒன்றும் ஹாலில் இருப்போம், இல்லைன்னா அந்த ரூமில் இருப்போம். அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது இது வந்து உள்ளே போட்டிருந்தோம், இந்த பெட்டு வந்து உள்ளே இருந்துச்சு. இப்போ அந்த பெட் இருக்கு இல்லையா, அங்கே தான் இது இருந்துச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து வெளியே போட்டாச்சு. அதெல்லாம் இது சோஃபா ஆயிடுச்சு. நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்புவோம். சார் மூஞ்சி ரொம்ப டயர்டாக இருக்குது, கோல்டு, தலைவலி, சும்மா கிருன்னு இருக்குது. சரி கனன்னு இருக்குது. அப்படியே படுத்து தூங்கிடலாமான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனிவேஸ் நம்ம போகணும் இல்லையா, கிளம்பலாம். நம்மளையும் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம போகணுமா? ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு போகிறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வராங்க. ஸோ எல்லோரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பாக மீட் பண்ணணுன்ட்டு. சரி வாங்க நம்ம கிளம்புவோம், கிளம்பிட்டு வரேன். ஈவெண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. எந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்க, சிஸ்மியா ஸ்டார் நைட் ஷோ. இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் க்ரியேட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சிஸ்மியாவில் நாங்கள் ஒரு மெம்பராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ தேவக்குட்டியை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ எங்கள் போனதும் ஐடி கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க.
அது சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் சொன்னது கெட்டப்பு வந்த உடனே நீங்கள் இந்த கெட்டப்பே நினைக்கணும். அது இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் நீ இருக்கிற பாலாஜி வீடியோ ஆன் பண்ணி கொடுத்துட்டீங்க. தேவ் தேவ் இங்க பாரு. இங்க பாரு தேவ், இங்க பாரு தேவ் குட்டி. எப்ப இவங்க கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. சொல்றேன் சார், ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணா இத்தனை கமெண்ட் சார் நல்ல கமெண்ட் வரும். எனக்கு 2 நல்ல கமெண்ட் வருது சார், 2000 பேட் கமெண்ட் வருது சார். அவங்களோட நான் போராட வேண்டியதா இருக்கு. இப்ப இங்க வந்தா இங்க உங்களோட போராட வேண்டியதா இருக்கு. பட் நைட்டு சாப்பாடு வேணுமா வேணாமா உட்கார 4 கிலோ வச்சுக்கிட்டு அப்படி அப்படி எந்திரிக்கிறான். பெத்தாங்க செஞ்சாங்களா கூட்டியாந்து நிக்க வச்சுட்டு உயிரை வாங்க வேண்டியிருக்கு. பின்னாடி இருக்கிற உங்களை மாதிரி 4 பேரும் சார் நான் பேசாம உங்களை மாதிரி வந்துடலாம்னு இருக்கேன் சார். நான் மொட்டை அடிச்சா உங்களை மாதிரி தான் சார் இருப்பேன்.